அதெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை. மாப்பிள்ளை தங்கமானவர், இவளை நல்லா பார்த்துப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத மக்களே, உனக்காக பாட்டி இருக்கேன். நீ என்னன்னாலும் பாட்டி கிட்ட சொல்லு, பாட்டி உனக்கு எல்லாமே நான் பண்றேன். சரிங்க பாட்டி. அண்ணி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொன்னீங்கல்ல? அதெல்லாம் நைட்டே போய் சொல்லிட்டு வந்துட்டேன் பத்மா. காலையில கூட ஒரு வாட்டி போய் சொல்லிட்டு வந்தனே. சரிங்க, நீ சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாரும் காட்டு வேலைக்கு போறவங்கல்ல, காலங்காத்தாலே அப்புறம் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அதான் கேட்டேன், சொல்லிட்டீங்களா என்னன்னு. அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன் பத்மா. கொஞ்சம் பேர் வெளியூரில் வேலை செய்கிறாங்களாட்டுக்கு, அவங்க சாயந்தரம் வந்துடுறாங்க, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம ஊரில் தான் வேலையாட்டுக்கு. நலுங்கு வைக்கிறப்ப கரெக்டாக வந்துடுறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேங்க. அப்படின்னா சரி அண்ணி. இனி சாப்பாடுலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, இல்லை நம்ம ஏதாவது செய்யணுமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா, ஆளுங்களை வச்சு தான் சமைக்க சொல்லியிருக்கோம். இத்தனை பேத்துக்கு நம்மளால எப்படி சண்டியை சமைக்க முடியும்? அதான் ஆளுங்களை வச்சே சமைக்க சொல்லியிருக்கேன். பின்னாடி சமையல் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிங்களா? சரிங்க அண்ணி. சரி, வேற ஏதாவது வேலைன்னா நாங்கள் போய் பண்ணுறோம். அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க பத்மா. சம்மந்தி வீட்டுக்காரங்க சம்மந்தி பத்திரிக்கை வைக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதனால வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அவங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும். சம்மந்தி பத்திரிக்கை வைக்க வராங்களா? சரிங்க அண்ணி, அப்போ வீடு சுத்தம் பண்ணுவோம். இனி நம்ம சம்மந்தி பத்திரிக்கை வச்சுட்டோமோ? இல்லை பத்மா, நாளைக்கு தான். அவங்க இன்னைக்கு வந்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட வேண்டியதான். என்ன நீங்க சொல்றீங்க? நாளைக்கா? நாளைக்கு எப்படி பத்திரிக்கை வச்சு அது சரி வருமா? நாளைக்கு நமக்கு எம்புட்டு வேலை இருக்கு. நாளைக்கு தானே பொண்ணு போகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பத்மா. காலையில் நலுங்கு வச்சுட்டு நானும் உங்கள் அண்ணனும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் மற்ற வேலை எல்லாத்தையும் பாருங்க. நாங்கள் என்ன பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேயே இருக்க போகிறோம். பத்திரிக்கை வச்சுட்டு சட்டுன்னு வர வேண்டியது தான். சரிங்க நீ. சரி. சரஸ், சொல்லுங்க நீ. சம்மந்தி வீட்டில் இருந்து எப்போ வருவாங்க என்னன்னு தெரியாது. நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். நீ சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சுனான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம சனங்க வந்தது நலுங்கு வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விடு என்ன? சரிங்க நீ. அத்தை, வேற யாராவது நலுங்கு வைக்கணுமா? இல்லை பாப்பா அப்படியே உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? பத்மா, அதான் 5 பேர் வச்சாச்சுல. அமிர்தாவோட சேர்த்து 5 பேர் வச்சிருக்கோம். இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல ஊர் ஜனங்கள்லாம் வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகட்டும். இப்போதைக்கு 5 பேர் வச்சது போதும். சரிங்க அத்தை. அதிதி, சரி நீ எழுந்திரி மக்களே. கொஞ்ச நேரம் நீ போய் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு கொடுக்கேன். சரிங்கம்மா. சரஸ், பார்த்திபன் தம்பி எங்க? பாப்பா கழுத்தில் இருக்க மாலையை கழட்டணும்ல? இந்தோ நீ வெளியில தான் இருக்காரு, நான் கூட்டிகிட்டு வரேன். சரி, நீ போய் கூட்டிகிட்டு வா. சரஸ், இல்லை நானே போய் தம்பியை கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கே இரு. இல்லை நீ பரவாயில்ல, நானே போய் கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் சரஸ், நீ இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் வச்சிரு. நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு வரேன். சரிங்க நீ. சரிம்மா, என்ன ஏதுன்னு பார்த்து செய்யுங்க. எனக்கு ஒரே அசதியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. இருங்க, நான் உங்களை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். இல்லைம்மா, நானே போய்க்கிறேன். நீ இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் வை. அக்கா, இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் வச்சிருவோமா? நான் எடுத்து வச்சுக்கிறேன் பத்மா. அக்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மூஞ்சிலாம் வாட்டமா இருக்கு? உடம்பு கிடம்பு ஏதாச்சும் சரியில்லையோ? நம்ம வேணா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தாலாம் அப்படி தெரியலையே, மூஞ்சி ஒரு வாட்டமா தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னு வாய் தான்க்கா சொல்லுது, ஆனால் மூஞ்சி காட்டி கொடுத்துரும்ல. என்னக்கா ஆச்சு? எதுனாலும் சொல்லுங்க. என்னன்னு சொல்கிற பத்மா? என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அண்ணி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆரம்பத்தில் கல்யாணம் வேணான்னு சொல்லி பிடிவாதமாக இருந்த பிள்ளை திடீர்னு எனக்கு கல்யாணத்துக்கு சம்மந்தம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. ஏக்கா, நம்ம என்னக்கா அதுக்கு பண்ண முடியும்? அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் நம்ம எப்படிக்கா நம்ம பிள்ளைக்கு அதிதியை கட்டி வைக்க முடியும்? நான் என் பிள்ளைக்கு அதிதியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிலாம் நான் சொல்லலை பத்மா. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது அவங்களோட விருப்பம், நம்ம அதை வற்புறுத்தக்கூடாது. ஆனால் நீ பார்த்தியா, பிள்ளை என்னைக்கு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னிச்சோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் அது மூஞ்சில் சிரிப்பே இல்லை. என்ன பார்த்து சொல்கிறியே என் மூஞ்சி ஒரு வாட்டமாக இருக்குன்னு? நீ பிள்ளைய பார்த்தியா? இதை விட எத்தனை நாள்? 10 நாள் ஆச்சு. புள்ள மூஞ்சி சோர்ந்து போய், உனக்கு தெரியுமா பத்மா, ரூமை விட்டு வெளிலையே வரமாட்டேங்கிறா. ரூமுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்கா. நான் மட்டும்தான் அங்கே போகிறேன், சாப்பிடவும் ஒழுங்காக வரமாட்டேங்கிறா. ரூமுக்கே நான் சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்றா. போய் இதையும் அழுதுகிட்டே இருக்கா. தூங்குறா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ராத்திரியில் தூக்கமும் வராது எனக்கு. சேனேன்னு எழுந்திரிச்சு வெளில வந்து பார்த்தா இவ ரூமில் மட்டும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவளுமே தூங்காமல் கிடக்குறா. இப்படி வேண்டா வெறுப்பா எதுக்கு இவ இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? பிடிக்கலன்னு எங்ககிட்ட சொன்னா நாங்கள் எல்லாரும் அன்னிக்கிட்ட பேச மாட்டோமா? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பிள்ளைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாட்டுக்கு. எனக்கு அப்படிதான் பத்மா தோணுது. விருப்பமே இல்லாமல் தான் உட்காந்துருக்கா. ஆனால் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தாங்கிறா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. பிள்ளை வாயை திறந்து சொன்னாதாக்கா நமக்கு அது மனசில் இருக்கிறது புரியும். நம்ம கேட்டாலுமே இல்லை எனக்கு கல்யாணத்தில் சரின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நம்மளாலலாம் எதுவும் பண்ண முடியாது பத்மா. புள்ள வாழ்க்கை மட்டும் தசை மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். அக்கா, அதெல்லாம் பயப்படாதீங்க. புள்ள வாழ்க்கைலாம் அப்படிலாம் போகாது. அப்படி போக விட்டுருவோமா நம்ம? இப்போ கூட சொல்லுங்க,
புள்ள வாயை திறந்து எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லத்தான் மட்டும் சொல்லட்டுங்க. இந்த கல்யாணத்துக்கு எப்படி நிறுத்துறேன்னு பாருங்க. ஆனா வாயை திறந்து எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்ல சொல்லியிருக்கு. சம்மதம் சொன்ன பிள்ளைகிட்ட வேண்டாம் பண்ணிக்காதன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? அது தப்பு தானே. ம் ஆமாம் பத்மா. சரி விடுங்கக்கா, பார்த்துக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி மனசுலே வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பா? இத்தனை நாளா கல்யாணம் நெருங்காம இருந்ததால எந்த பயமும் இல்லாம அழுதுகிட்டே இருந்திருப்பா. இப்பதான் கல்யாணம் நெருங்கிடுச்சுல, இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ளே மனசுல இருக்கிறத வெளில சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம், கவலைப்படாதீங்க. இப்ப ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அப்புறம் அதுக்கும் ஏதாவது கோச்சுப்பாங்க. பாவம், இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஒண்டியாதான் எல்லா வேலையும் ஈத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ம் சரி பத்மா. கடவுளே, இவன் எங்க தான் போனான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் இவனை தேடி அலையிறதா எனக்கு இந்த வீட்ல வேலையா இருக்கு. சரி, தேடினாதான் கிடைக்க மாட்டான்னு ஃபோன் பண்ணி பார்த்தா எப்ப ஃபோன் பண்ணாலும் இவனை தேட ஆரம்பிச்சு ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு தான் வருது. அப்படி எந்த சந்தில எங்க நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கான்னு தெரியல, யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கானும் தெரியல. கேட்டா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது, முக்கியமான காலு, அப்படி இப்படின்னு கதை விடுவான். ஆனா இவனை தேடி தேடி அலையிறதுக்கே எனக்கு ஒரு பொழப்பா இருக்கு. காலு வேற வலிக்குது. எத்தனை தடவை இந்த மாடிப்படியை ஏறி ஏறி இறங்குறது? கீழையும் எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். மேலேயும் எங்கேயும் இல்லை, ரூம்ல கூட இல்லை, மொட்டை மாடியில் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கே தான் போனான்? வெளியிலையும் எங்கேயும் போல. அவன் காரும் பைக்கும் வீட்டில் தான் நிற்குது. அப்படி எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. முவனை, நீ மட்டும் இப்போ கையில் மாற்றா, உனக்கு இருக்கு. காலையில் சாப்பிட்ட 2 இட்லியுமே கரைஞ்சிருச்சு. பசி வேற எடுக்குது. எங்கே தான் போனான்னு தெரியல. சரி, திரும்பவும் தேடி பார்ப்போம். டேய், எங்கடா இருக்க? ஏற்கனவே கல்யாண வேலைன்னு சொல்லி அந்த வேலையை பார்த்து பார்த்தே ரொம்ப டயர்டாக இருக்கு. இது இவனை தேடவும் இன்னும் டயர்டாக இருக்கு. எங்கே தான் போய் ஃபோன் பேசிட்டு நிற்கிறானோ தெரியல. ஓ, என்னாலலாம் முடியல, நான் போய் உட்கார போகிறேன். அட லூசு பயலே, இவ்வளோ நேரம் நீ மொட்டை மாடியில் தான் இருந்தியா? நான் இவ்வளோ நேரம் அங்கே தானே தேடிட்டு இருந்தேன். நீ அங்கே இல்லை, ஆனால் இப்போ அங்கேருந்து மேலே இறங்கி வர. ஐயோ, போயிட போறான். டேய் விக்ரம், நில்லுடா. என்னடி? டேய், அங்கே இரு, போயிடாத. இவனத்துக்கு இப்படி கத்திட்டு வரா? டேய், இவ்வளவு நேரம் நீ மொட்டை மாடியில இருந்த? ஆமா, அங்கதான் இருந்தேன். ஏன் தேடினியா என்ன? ஆமா, இந்த வீட்டையே 2 ரவுண்ட் அடிச்சிட்டேன்டா உன்னை தேடி அலைஞ்சு. என்ன தேடி அலைஞ்சு 2 ரவுண்ட் அடிச்சியா? சரி விடுடி, கொழுப்பாவது குறையட்டும். யாருக்கிட்ட கொழுப்பு? உனக்கு தான் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆமா, எனக்கு கொழுப்பு இருக்கு. நீ இவன் பார்த்தான் பாரு. என்னடி நீ? எத்தனை தடவை பார்த்திருக்கேன். இதோ இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தனே, நல்ல வழுவழுன்னு வெண்ணையாட்டம். டேய், சரி விடு. ஆமா, என்ன எதுக்கு தேடி வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்க? எல்லாம் என் தலை விதிடா. என் கழுத்துல ஒரு தூக்கு கயிறு மாட்டினல்ல, அதுல இருந்து என் பாடு பெரும் பாடா இருக்கு. சரி விடுடி, என்னத்துக்கு இப்ப மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நார்மலா பேசு. என்ன எதுக்கு தேடிட்டு இருக்க? தாத்தா உன்னை கூப்பிட்டாங்க, நீங்க எங்கேயுமே இல்ல. அதான் நீ எங்க இருக்கன்னு என்னை தேடி கூட்டிட்டு வர சொன்னாங்க. தாத்தா கூப்பிட்டாரா? ஏன் எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தாத்தா, அப்பா, மாமா 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு விக்ரம் எங்கன்னு கேட்டாரு. தெரியலன்னு சொன்னேன். சரி, நான் கூப்பிட்டு வாமான்னு சொன்னாரு. அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். நீ தான் எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே இல்லாமலாம் இல்லடி, மேல மொட்டை மாடியில தான் இருந்தேன். டேய், நான் மொட்டை மாடியில வந்து தேடினேன்டா, நீ அங்க இல்லையே. மொட்டை மாடியில வந்து தேடி இருப்ப. ஆனா நான் டேங்குக்கு பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தேன். என்ன? டேங்குக்கு பின்னாடியா? டேய் விக்ரம், டேங்குக்கு பின்னாடி இப்படி ரகசியமா ஃபோன் பேசுறேனா? என்னடா நடக்குதுங்க? ஏச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றை வச்சுட்டே என்னால் மேய்க்க முடியலையா? இதில் இன்னொன்று வேற. டேய், நான் ஒன்றும் அது சொல்லலை. எனக்கு தெரியும் நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. ஏய், என்ன திமிரா? இல்லடா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். சரி சொல்லு, மொட்டை மாடியில் நின்றுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? செப்பமுக்கி, வர வர உனக்கு வாய் அதிகமாக போச்சுடி. இரு உன் வாய் கொழுப்பையும் சேர்த்து அடக்குறேன். அட போடா, என்னை பெத்த எங்கள் அப்பா அம்மாவாலே அடக்க முடியலையா? இவன் அப்படியே அடக்கிடுவானா? அவங்களால அடக்க முடியாதுடி. ஆனா உன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க பத்தியா? உன் கழுத்துல தாலி கட்டின இந்த புருஷனால உன் வாய் கொழுப்பு அடக்க முடியும். அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லு, மேலே நின்று என்ன பண்ணிட்டு இருந்த? விஸ்வாட்ட பேசிட்டு இருந்தேன்டி. விஸ்வா கிட்டயா? விஸ்வா ஃபோன் பண்ணா, கீழே சரியா டவர் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம கீழே வேற ஒரே சத்தமா இருந்துச்சா, அதான் சரின்ட்டு மொட்டை மாடியில் எடுத்துட்டு போய் பேசிட்டு இருந்தேன். விஸ்வா ஃபோன் பண்ணாலே சில டைம் வீட்டில் டவர் கிடைக்காது, மேலதான் எடுத்துட்டு போய் பேசணும். அதான் மேலே எடுத்துட்டு போய் பேசிட்டு இருந்தேன். எப்போ வரானா? நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. நாளைக்கு நைட்ல இங்க வந்துருவான். அவ்வளோ வீரப்பா இருந்தா நானா வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ கிளம்பி வரானா அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு? அவன் வரமாட்டேன் தாண்டி சொன்னான். அதிதி ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அழுதுருப்பா போல. அதான் உடனே டிக்கெட் போட்டு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டான். அண்ணனுக்கு தங்கச்சி மேல எவ்வளோ பாசம். என் கூட தான் உன்னை பிறந்திருக்கே.
கொஞ்சம் கூட அக்காங்கிற மரியாதையே தர மாட்டேங்கிறான். இதுல எங்கிருந்து அவன்கிட்ட பாசத்தை எதிர்பார்க்க? அவனுக்குலாம் அவன் மேல பாசம் இருக்குதான். நீ தாண்டி அவன் மேல பாசமே இல்லாத மாதிரி எப்ப பார்த்தாலும் அவனை போட்டு கொடுத்துட்டே இருக்க. யாரு? நான் அவன் மேல பாசமா இல்லாம இருக்கனடா? ஆமா பின்ன, எப்படா சான்ஸ் கிடைக்கும் மாமா கிட்ட போட்டு கொடுத்து அவனை அடி வாங்கி வைக்கலாம் திட்டு வாங்கி வைக்கலாம் தான் சின்ன வயசுல இருந்து அலைஞ்சிட்டு இருப்ப. இப்போவும் அதே தானே பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எங்கிருந்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சும்மா ஜாலிக்காக பண்ணாலும் என் தம்பி மேல எனக்கு பாசம் இருக்குப்பா. அதே மாதிரி அவனுக்கும் உன் மேல மட்டும் இல்ல, நர்மதா மேலயும் அஞ்சலி மேலயும் 3 பேத்து மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் இருக்கு. நர்மதாவுக்கும் அஞ்சலிக்கும் தெரியும் கௌதம பத்தி. ஆனா உனக்கு தான் இன்னமும் உன் தம்பியை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்கல. போதும் எல்லாமே உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா இவளுக்கு அப்படியே எல்லாமே தெரியும். போடி. நீ படா. இது போடாவா? வர வர வாய் உனக்கு அதிகமா தள்ளி போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே புதுசா கேக்குறான் பாரு. இதை விட உனக்கு கேவலமாலாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் அப்போ புருஷங்கிற மரியாதை குட்டிடி. அப்புறம் யார் சார் புருஷன்? இங்க பாரு, பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு நீ தான் பொண்டாட்டி, உனக்கு நான் தான் புருஷன். இந்த 4 செவத்துக்குள்ள பேசுற மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காத என்ன? அப்படிதாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை அது மாதிரி பேசு, அப்ப நான் என்ன பண்றேன்னு உனக்கே தெரியும். அப்படியா? சரிங்க சார், பார்க்கலாம். அப்படி என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இப்ப வா. உன்னை கூப்பிட்டே 1/2 மணி நேரம் ஆகுது. 10 நிமிஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன். இதுல உன்கிட்ட பேசுறதுக்கு 5 நிமிஷம். வா. திமுரு பிடிச்சவ. இவளுக்குலாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏய் பாத்துடி. வாய் மட்டும் நல்லா அடிக்கிறீல, உன்னால ஒழுங்கா தரையை பார்த்து கூட நடக்க தெரியாதா? டேய், வாய் அடிக்கிறதுக்கும் தரையை பார்த்து நடக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் எல்லா சம்பந்தமும் இருக்குடி. வாய் அடிக்க சொல்லு, குருவமா கணக்குல அந்த அளவுக்கு வெள்ளுன்ட்டு வருவ. உன்னால ஒரு புடவை கட்டிக்கிட்டு ஒழுங்கா தரையை பார்த்து கூட நடக்க தெரியல. புடவன்னு இல்ல, நார்மலாவே உன்னால தரையை பார்த்து நடக்க முடியல. எப்ப பார்த்தாலும் தடுங்கி விழுந்துகிட்டே இருக்க, நானும் வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ தெரியாம விழுறியா இல்ல நான் பிடிக்கணுங்கிறதுக்காக விழுறியா? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு உன் மேல எனக்கு விழுறதுக்கு. வேணும்னே வந்து விழுறாங்க. இருக்கும்டி, உனக்கு இருக்கும். நீ தான் பயங்கரமான கேடியாச்சே. உன் உள்ளுக்குள்ள என்னென்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு என்ன தெரியவா போகுது? என் மனசுக்குள்ள இருக்கிறது மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ அவ்வளவுதான். ஐயோ, வேண்டவே வேண்டாம் சாமி. உன் மனசுல இருக்கிறது நீயே வச்சுக்கோ. தயவு செஞ்சு நான் கேட்க விரும்பல. நானும் உன்கிட்ட சொல்ல விரும்பல. பத்தியா நான் சொல்லல. இந்த பதிலுக்கு பதில் பேசுறது, வாய் அடிக்கிறது, ஃபுல்லுன்னு அந்த மூக்கு மட்டும் புடைச்சிக்கிட்டு கோபம் வரும், அந்த மாதிரி பேசுறது. செப்பமுக்கி, உனக்கு இருக்குடி ஒரு நாள். தினமும் உன் கூட தான் இருக்கேன். உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், கடுப்பேத்திட்டு தான் இருக்கேன். உன்னால எதுவுமே பண்ண முடியல. இதுல வேற ஒரு டயலாக் வேற. சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் இருக்குன்ட்டு. அப்படி என்ன தானே பண்ண போற? பண்ணும்போது இருக்குடி உனக்கு. பார்க்கலாம். முதல்ல டேய், என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலையா? அப்புறம் என்னத்துக்கு? டேய், கையேடுறா. நான் கையெடுத்தனா நீ கீழே விழுந்துருவ. அதெல்லாம் நீ விழ மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் கையேடு. நான் விழ போறேன்னு உனக்கு பிடிக்க சொன்னா நீ கண்ட இடத்துல கைய வைக்கிற. டேய், கூசுதுடா, கையேடு. அதுக்காக தான் கையே வச்சேன். கண்ணால பார்க்கும் போதே அடிக்கடி சொல்லுவேன், உன் இடுப்பு அல்வா துண்டு கணக்கா இருக்குன்னு. கைய வச்சதும் நிஜமாவே வெண்ணையாட்ட வழங்கிட்டு போகுது. ஃப்ராடு, கையை எடுடா. கொஞ்சம் விட்டா நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. பண்ணுவன் தான், இதுக்கு மேலேயும் பண்ணுவன் தான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏண்டா, கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஒழுங்கா கையேடு. யாரடி சொன்னா எந்த உரிமையும் இல்லைன்னு? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன் புருஷன், நீ ஏன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எல்லா உரிமையும் இருக்கு. அதனால என்னாலலாம் கை வைக்க முடியாதுப்பா. சாரி, கையை எடுக்கவே முடியாது. நல்லா வழுவழுன்னு வழுக்கிட்டு போகுதுடி. எனக்கு அதுல கையை வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இடுப்புல. பொறுக்கி நாய, கையை எடுடா. பரவாயில்ல, என்ன வேணா திட்டிக்கோ, நான் கையெடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? மவனே, நீ மட்டும் இப்ப கையை எடுக்கல, சத்தியமா சொல்றேன், நீ ரத்தம் கக்கி தாண்டா சாவ. அதுக்கு முன்னாடி நான் உன்னை வாந்தி எடுக்க வைக்காம அவ்வளவு சீக்கிரம்லாம் ரத்தம் கக்கி சாக மாட்டேன். டேய், என்னடா பேச்சு பேசுற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஆமாடி, நான் இப்படிலாம் பேச மாட்டேன். பாத்தியா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு? எனக்கே ஒரு மாதிரி ஷையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன் அல்வா துண்டு இடுப்பு பார்த்ததுல இருந்து அதுல கிறங்கி கிடக்குறேன். கிடப்ப. அண்டா அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு.
ஏய் கில்லாதடி வலிக்குது. அப்படின்னா முதல்ல என்ன விடுறா. இதுக்கு இவ்வளவு டைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிற? நான் என் புடவை தடிக்கி கீழே விழ போனேன், உன்னை பிடிக்க சொன்னேன். அதுக்குன்னு இவ்வளவு நேரம் இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பியாடா? கையை எடு, நான் இதுக்கப்புறம் விழ மாட்டேன். ஓய் செப்பமுக்கி, என்ன நம்ம ரூம் பக்கத்துல தான் இருக்கோம். சோ வாட்? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, நீ தானே சொன்ன நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. நான் எப்படி சரிப்பட்டு வருவேன்னு நீ வேணா செக் பண்றியா? பொறுக்கி பொறுக்கி ஃப்ராட் பயலே, என்ன பேசுற பேசிட்டு இருக்க? தள்ளடா ஃபர்ஸ்ட். எதுக்குடா இப்படி சினுங்கற? மாமா அத்தை ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? தேவிகா, அதுவா தங்கம், மாமாவும் அத்தையும் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, மாமாவும் அத்தையும் சேர்ந்து உனக்கு விளையாடுறதுக்கு குட்டி தம்பியோ குட்டி பப்பாவோ எப்ப வரும்னு சொல்லி அத்தை கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். லூசு பயலே, சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசணும் கூட தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் கையை எடுடா. ஏய் இருடி. லூசு லூசு, சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசணும் கூட தெரியாம பேசிட்டு இருக்கான். என்ன தேவிகா, உனக்கு ஓகேவா? தம்பியா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பாப்பா, அதுக்கப்புறம் தான் தம்பி. ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். எனக்கு முக்கியம் தாண்டி, எனக்குலாம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பொண்ணு தான், அதுக்கப்புறம் தான் பயபுல. ஜாலி ஜாலி தான். ஆமா தேவிகா, தனியா மேல என்ன பண்றீங்க? ஓ, ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? சரி சரி, ஆனா கீழேயே விளையாடணும், மேல யாருமே இல்ல பாத்தியா, மேல எல்லாம் வரக்கூடாது, சரியா? சரி வா, நம்ம கீழே போலாமா? என்ன மேடம், நீங்க வரலையா? நீங்க போங்க சார், எனக்கு வர தெரியும். தேவிகா வந்ததால நீ தப்பிச்ச, இல்லனா நான் அதுக்கு சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனான்னு இன்னைக்கு உனக்கு காட்டியிருப்பேன். குழந்தை இருக்கான்னு பாக்குறேன், இல்லைன்னா பலார்னு கண்ணத்துல விட்டுருவேன். படா. எனக்கும் அந்த டைலாக்க சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்ன டைலாக்? அதான் ராயன் படத்துல வருமே, நீ அடி செல்லம் உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு. ஆனா கொஞ்சம் உனக்கெல்லாம் அந்த டைலாக் ஒர்த்து இல்லைன்னு தோணும் போது எதுக்கு சொல்லிக்கிட்டு. டேய் டேய், நான் ஒருத்த இல்லையா? பார்த்து வாடி சப்பமுக்கி, திரும்பவும் நடக்க தெரியாம கீழே விழுந்துற போற. மாமா வேற கீழே இறங்கிட்டான், நீ விழுந்தா கூட மாமா வந்து தாங்கி பிடிக்க முடியாது. என்ன பார்த்து வா. ஆமா படா. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? அந்த டைலாக்ல எனக்கு செட் ஆகும் தானே? லூசு பைய. அன்ரொமான்டிக் ஃபெலோ. அண்ணா நிஜமாவா? நிஜமா இதெல்லாம் இருக்கா? ஆமா, இது எல்லாமே இருக்கு. அண்ணா அப்ப கல்யாணத்துல இது வைக்க மாட்டாங்களா? ஏ நண்டு, கல்யாணத்துல எப்படி வைப்பாங்க? ரிசப்ஷன்ல தான் இது மாதிரி வைப்பாங்க. ஆமாமா, கல்யாணத்துல வேணா நம்ம வெறும் ஐஸ்கிரீம் ஷாப் மட்டும் வச்சுக்கலாம், மற்றபடி வேற எதுவும் வைக்க முடியாது. ஐஸ்கிரீம் மட்டும் தானா? அண்ணா கேண்டி இருக்கும்ல? ஆமா, அப்படியே இவ ரொம்ப இங்கிலீஷ் புலவாளி இல்ல, இங்கிலீஷ்ல தான் பேசுவா. ஏன் பஞ்சு மிட்டாய் வைக்க மாட்டீங்களான்னு கேட்க மாட்டியாடி? பாத்தீங்களாண்ணா, இவ காலேஜ் படிக்கிறா, நான் 11th படிக்கிறேன். நானே இங்கிலீஷ்ல பேசுறேன், இவளை பாத்தீங்களா பட்டிக்காடு மாதிரி பஞ்சு மிட்டாயா? ஏன் அதுக்கு இங்கிலீஷ்ல கேண்டீன் இருக்குல்ல, அதுக்கு சொல்லலாம்ல. ஹலோ மேடம், அதுக்கு பேரு கேண்டி கிடையாது, காட்டன் கேண்டி. அது பேர் பெருசா இருக்கிறதால நான் கேண்டீன் சொல்றேன். காட்டன் கேண்டியா இருந்தா என்ன, கேண்டீன்னா என்ன? ரெண்டுமே முட்டாய் தானே. அண்ணா கேட்டிங்களா? மேடம் வாயில இருந்து இங்கிலீஷ் தான் வருமா? இப்ப பாத்தீங்களா? சரி விடுங்க, நீங்க 2 பேர் இருக்கீங்களே. அண்ணா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துல இது 2 மட்டும்தான் இருக்குமா? பானிபூரிலாம் இருக்காதாண்ணா? ஏய் லூசாடி நீ, ரிசப்ஷன்ல தான் இது மாதிரி வைப்பாங்க, கல்யாணத்துல எப்படி வைப்பாங்க? ஆமாமா, கல்யாணத்துலலாம் பெருசா இது மாதிரிலாம் வைக்க மாட்டோம், ஆனா ரிசப்ஷன்ல நீ சொன்னது எல்லாமே இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்லாம், நீ அங்க போனா உனக்கு தெரியும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ஐ சூப்பர், ரிசப்ஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டேண்ணா. மாமா பத்தியா? யாருண்ணா? விக்ரம் மாமாவா? ஆமா, அவருதான். மாமாவை காணோம்னு சொல்லிட்டு தான் அக்கா தேடிக்கிட்டு போனா. அப்படியா? ஏன்னா அது அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், கல்யாண வேலை பத்தி தான். இங்கதானே இருப்பாரு எங்கேயாவது. அப்புறம் அஞ்சலி, நீ காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்தியா? இன்வைட் பண்ணியா? என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணியிருக்கேனா.
எல்லாருமே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் தானா, நானும் என் ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்துருவாங்க. சரி சரி, அப்ப ஒரே ஜாலியா தான் இருக்கும் போங்க. அண்ணா அண்ணா, டான்ஸ் ஆடலாம்ல? ஆ, டான்ஸ் ஆடலாமே, யார் ஆட வேணாம்னு சொன்னா? கண்டிப்பா ஆடலாம். அண்ணா, அப்ப ரிசப்ஷன்ல டிஜே வச்சிருக்கீங்களா? ஆமா, ரிசப்ஷன்ல டிஜே உண்டுதான். அப்ப ரிசப்ஷன்லயே டான்ஸ் ஆடலாம். கல்யாணம் முடிகிற வரையும் நீ சூப்பரா டான்ஸ் ஆடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நானும் நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையா ஜாலியா டான்ஸ் ஆட போறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இல்ல. மக்களே, இங்க என்னம்மா பண்ற? ஆ, ஒன்றும் இல்லைப்பா, சாமி கும்பிடலான்னு வந்தேன். சாமி கும்பிடலான்னு வந்தியா? சரி, சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன்ப்பா. சரிம்மா, அதுக்குன்னு இப்படியே சாமியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. ஆ, சரிங்கப்பா. மாடி, ஆ, சொல்லுங்கப்பா. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே? இல்ல உங்க அம்மா ஏதாவது உன்னை மிரட்டி கிரட்டி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வச்சாலோ? அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தான். ஏன் எல்லாரும் மாற்றி மாற்றி இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன கேட்காம? ஏம்மா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை நாங்க முடிவு பண்ணோம்னா அந்த பிள்ளை மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த மனசு சந்தோஷத்தை அப்படியே முகத்துல வெளிப்படுத்தும். ஆனா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து உன் முகமே வாட்டமா தானமா இருக்கு. உன்னை நான் சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அதாம்மா கேக்குறேன், கல்யாணத்துக்கு மனசார நீ சரின்னு தான் சொன்னியா, இல்ல உங்க அம்மாவுக்காக சரின்னு சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் வேற போகுதா, அப்புறம் இந்த கல்யாணம் டயர்டு வேற, ரெண்டும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனால அப்படி இருக்கும்பா, வேற ஒன்றும் இல்லை. இங்க பாரு மக்களே, அப்பா உன் கூட இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுவ தானே? உனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்கப்புறம் அப்பா பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னமோமா, ஆனா என் மனசே சரியில்லை. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு மனசு கடந்து தவிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ வாயை திறந்து சொல்றியே எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு, அதை மீறி எங்களால என்ன பண்ண முடியும்? எங்க எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். கோபத்தினாலையும் அவசரத்தாலையும் நாங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. இங்க பாரு, இது உன்னோட வாழ்க்கை. நாங்க எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிட்டு போலாம், ஆனா கடைசி வரையும் நின்று வாழ போறது நீங்க தான். அதனால உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, அப்பா இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு விருப்பம்தான், கல்யாணத்தில் விருப்பம்தான்ப்பா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட நான் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா, ஏதோ சொல்ற, அப்பா நம்புறேன். அத்தா, சொல்லு பார்த்திபா. அத்தா, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? அதுக்குள்ளேவா வந்துட்டாங்க? ஆமாத்தான், அக்கா பேசிட்டு இருக்காங்க, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி வா போலாம். என்னம்மா, சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன் மாமா. சரிம்மா, நீ இப்படியே நின்றுட்டு இருக்காத, போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரி. ஆ, சரிங்கப்பா. சரி வா பார்த்திபா. நீ இல்ல அதிதி, நீயாவே இல்ல. நீ இப்படி கோழத்தனமா எப்பயுமே முடிவெடுக்கவே மாட்ட, யோசிக்கவும் மாட்ட, எப்பயுமே போல்டா இருப்ப. ஆனா ஏன் இப்படி பண்ற? உனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு உன்னால நேர்லயே சொல்ல முடியும். ஆனா ஆனா நீ இல்ல, நீ மாறிட்ட அதிதி, நீ மாறிட்ட. உனக்கு எதிரா யாருமே இல்ல, எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த கல்யாணமே இப்ப நின்று போயிடும். ஆனா என்னால ஏன் சொல்ல முடியல? நான் தைரியமான பொண்ணு தானே. அப்படி இருக்கும்போது என்னால ஏன் தைரியமா சொல்ல முடியல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு? அம்மா மட்டும்தானே, நமக்கு எதிராக அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. நான் சொன்னா எல்லாரும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா என்னால ஏன் எல்லாத்திட்டையும் சொல்ல முடியல? அந்த அளவுக்கு நான் கோழையாயிட்டேனா? அப்ப நான் தைரியமான பொண்ணு இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்ணுங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு பெரிய தைரியமான பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டா தைரியமே இருக்காது போல. அது இப்பதான் எனக்கு புரியுது. தைரியம் உள்ளுக்குள்ள புதஞ்சு போய் கோழத்தனை வெளியே வந்து தப்பா மனசு யோசிச்சு தப்பா பண்ண தோணுது. இந்த கோழத்தனமான இந்த மனசு தான் இப்ப தப்பான ஒரு முடிவு எடுக்க சொல்லி என் கையில இப்ப இதை எடுத்து வச்சுட்டு நிக்குது. இப்ப நான் பண்றது தப்பா இல்ல கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வலிக்குது. இங்க இருக்கவே கூடாதுன்னு தோணுது, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருமா, நீ என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை.